வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எலுமிச்சம் பழம் குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவு கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. ஆனால் இதை உயர்தர ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய கால்சியம், பொட்டாசியம், நீர் சத்து, நார் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, இந்த மாதிரி அடிப்படையாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அப்போ நாம் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நம்ம இந்த எலுமிச்சம் பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகள், அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயும். இந்த நரம்புகள் இறுக்கமாக இருக்கிறது தான் நம்ம உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நாம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டாசியம் சத்து அதில் இருக்கிறதால நரம்புகளில் இலகுவாக்கி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும். இதனால உடல் எங்கும் ரத்த ஓட்டம் போகும்போது சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்தால் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்காததால உங்களுக்கு இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். மேலும் மூளை நரம்புகள்லாம் வெகுவாக நம்ம தூண்டும் போது சிந்திக்கக்கூடிய செயல்திறனை நம்ம பெறுவோம். ஸோ அப்போ ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம இருக்க ஆரம்பிப்போம். அப்போ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி உடல் நலத்தை பராமரிக்கணும்னா நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து அது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ்க்கு நம்மளை கொண்டு போகும். ஸோ அப்போ நாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு. அதில் நீர் சத்து, நார் சத்து இருக்குது, பசியை கட்டுப்படுத்திடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு சாத்தியப்படும். பக்க விளைவுகள் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். தொண்டை வலி சரியாகுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த தொண்டை வலி ஏற்படுவதற்கான காரணமே என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த கிருமி தொற்றுகள், நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள் தான். ஸோ அது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை புண், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, இந்த மாதிரி நிறைய தொண்டை தொடர்பான கோளாறுகள்லாம் இருக்கும். ஸோ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு உயர்தர கிருமி நாசினி, ஹை ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக் கிருமிகளோட ஃபைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த தொண்டை வலி தொடர்பான பிரச்சனைகள், தொண்டை கோளாறு இதெல்லாமே நமக்கு தீர்வு பெற்றுருவோம். தொண்டை புண் கூட நமக்கு இருக்காது. ஸோ இப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸில் வாய் கொப்பளிச்சாலே போதுமானது. அதாவது எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீரில் நீங்கள் வாய் கொப்பளிப்பதன் மூலமாகவே தொண்டை வலி, தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடிக்கடி நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த குரல் வளம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். தொண்டையில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ரத்த கொதிப்பு நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை விழுந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த எலுமிச்சை ஜூஸோடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வளிக்கும். அதாவது உங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப வேலை செஞ்சு நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னா உடனே நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு லெமன் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ உங்களுக்கு ரத்த கொதிப்பு இல்லாமல், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வை மீட்டு உங்களுடைய வேலையை மறுபடியும் பார்க்கறதுக்கு அது புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ இதனால தான் விளையாட்டு வீரர்கள்லாம் அடிக்கடி லெமன் ஜூஸ் எடுத்து புத்துணர்ச்சி ஆவாங்க. ஸோ இந்த உண்ணாவிரதம் இருக்கிறவங்களாம் மீண்டும் அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஒரு திட உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு அசிடிட்டி தொடர்பான, செரிமானம் தொடர்பான தொந்தரவுகள்லாம் ஏற்படும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். ரத்த கொதிப்பெல்லாம் குறைஞ்சிக்கலாம்,
ஓய்வு வந்து உங்களுடைய உடல் சோர்வடைவதிலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வு அளிக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உங்களை செயல்பட வைக்கும். மன அழுத்தத்தையுமே லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தும். செரிமானம் தொடர்பான பிரச்சனை சரியாகுவதற்கு, மலச்சிக்கல் தொடர்பான தொந்தரவுகள் நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாகலன்னு வச்சுக்கலாம், உடலில் வந்து பல வகையான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும். எனவே நம்ம தொடர்ந்து தினமும் ஒரே ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது எலுமிச்சை ஜூஸ் வந்து நம்ம பிழிந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸ் ஆகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனை நமக்கு இல்லாமல் போயிடும். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு இருக்கோம், போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் நீர் சத்து நார் சத்து ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்க வைக்கப்படும், செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கூட இருக்காது. இப்போ நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் அவஸ்திப்படுறீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தினமும் பருகி வரும்போது செரிமானம் உங்களுக்கு மேம்பட்டு மலக்குடல்கள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் உடனடி நிவாரணம் பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு தொடர்பான பிரச்சனை, வயிற்றுப்போக்கு இதுமாரி உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. எந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. செரிமான மண்டலமே வலுப்பெறுவதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். மூட்டு வலி குணமாகுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். எலும்பு வந்து உங்களுக்கு பலமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் ஒரே ஒரு டம்ளர், அதாவது ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஒரே ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவே வந்து மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கும். மூட்டு வலி மட்டும் கிடையாது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு 30, 40, 50, 60 வயதிலுமே உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும்னா தொடர்ந்து நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துட்டீங்கன்னா எலும்புகள் பலமாக இருக்கும், பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. pH அளவுகள் கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ உடலில் வந்து அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படும். நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா pH அளவுகள் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிச்சிடும். இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு விரைவில் நம்ம தீர்வு காணுவோம். இப்போ தொடர்ந்து கல்லீரல் பிரச்சனைக்கு உள்ளாவதற்கான காரணம் என்னென்னா தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது, அப்புறம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது, அசைவ உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக தினந்தோறும் சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவுகளை அதிகரிக்க வைக்கும், கல்லீரல் வீக்கத்தை ஏற்படுத்தும், கல்லீரலில் நச்சு கழிவுகள் எல்லாம் அதிகமாக உருவாகும். நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேயே கல்லீரல் மட்டும்தான் தன்னைத்தானே அதனுடைய செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு. ஸோ அதுவுமே ஒரு லெவலுக்கு மேலே பழுதடையுது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் அது காரணம். ஸோ அந்த தவறுகள்லாம் விட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும், கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்பட்டு வீக்கங்கள் வந்து குறைக்கப்பட்டு கல்லீரல் வந்து தன்னுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு அதுவே ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக இயங்க ஆரம்பிக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தொடர்ந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலுமே அந்த இம்யூன் சிஸ்டத்தையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ண வேண்டியிருக்கு. நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.